ஓடி வந்து நாரதர் காலில் விழுந்து, சுவாமி நீங்க சொன்னது சரிதான், என்னோட பாவத்துல எந்த பங்கையும் யாரும் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேன். இதுல இருந்து விடுபடுறதுக்கு எனக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே நாரதர், இதுக்கெல்லாம் சரியான பிராயச்சித்தம் ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே இரு, அதுதான் எல்லா பாவத்தையும் போக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரத்னாகருக்கு ராம அப்படின்ற சொல்லே வாய்க்குள்ள நுழையல. அதை பார்த்த நாரதர் அங்கிருந்து ஒரு மரத்தை காட்டி, இது என்ன மரம் அப்படின்னு கேட்கிறாரு. இதுவா, இது மரம் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்போ இதையே மரா மரா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவனும் மரா 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 மராம ராம ராம அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். மரா 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 அப்படிங்கிறது ராம அப்படின்னு மருவி ஒழிக்குது. இப்படி ராமநாமத்தை சொல்ல சொல்ல அவனோட பாவெல்லாம் அழிஞ்சு ஞானம் அடைகிறான். அவன் அப்படியே சொல்லிக்கிட்டே நிஷ்டையில இருக்கான். அவனை சுத்தி புத்தும் வளர்ந்துருது. சில காலம் கழிச்சு அந்த வழியா சப்த ரிஷிகள் வர்றாங்க. புத்துக்குள்ள இருந்து ராமநாமம் கேக்குதே அப்படின்னு அவங்களோட ஞான கண்ணால பார்த்துட்டு வால்மீகி அப்படின்னு அழைக்கிறாங்க. சமஸ்கிருதத்துல வால்மீகி அப்படின்னா புற்றுக்குள்ள இருப்பவன் அப்படின்னு பெயர். புற்றுக்குள்ள இருந்து ரத்னாகர் வால்மீகியா வெளியில வர்றாரு. இடைவிடாம நீங்க ராமநாமத்தை சொன்னதுனால நீங்க மகரிஷி ஆயிட்டீங்க. ராமநாம மகிமைய உங்க மூலமா இந்த உலகமும் தெரிஞ்சுக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறாங்க. வால்மீகி ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே தமசா நதிக்கரையில ஒரு ஆசிரமத்தை கட்டுறாரு. வால்மீகி தன்னோட தவத்தால ராமரோட வரலாற்றை தன்னோட ஞான திருஷ்டியில பாக்குறாரு. இப்படிப்பட்ட குணாதிசயங்களோட ஒருத்தன் இருப்பானா அப்படின்னு அவருக்கு சந்தேகமே வந்துருது. நாரதர் கிட்ட அதை கேட்கிறாரு. அதுக்கு நாரதர், உலகத்துல சத்தியம், தர்மம், அழகு, படிப்பு, வீரம், ஒழுக்கம் இதையெல்லாம் கொண்டவன் தான் தசரத மன்னனின் குமாரர் ஸ்ரீராமர் அப்படின்னு சொல்றாரு. வால்மீகி முனிவருக்கு ராம சரிதத்தை சுருக்கமா 100 ஸ்லோகங்கள்ல சொல்றாரு. வால்மீகி திரேதாயுகத்துல விஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீராமனோட வரலாற்ற ராமாயண இதிகாசமா 24,000 ஸ்லோகங்கள் கொண்டதாக ஏற்றார். இப்படித்தான் ரத்னாகர் என்ற திருடன் ராமநாமத்தால வால்மீகியானார். அப்படிப்பட்ட ராமநாமத்தின் மகிமையை பத்தி பார்ப்போம். நம்ம பிறவியின் நோக்கம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஆத்மா பரமாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இறைவனை அடைய